முதலில் எலியா பொய் தேவர்களை சவால் செய்த துணிச்சலான தீர்க்கதரிசி வானத்திலிருந்து நெருப்பை இறக்கார். இறந்தவர்களை உயர்ந்தெழுப்பினார். மேலும் வேவல் அவரை ரதத்தில் பரலோகத்திற்கு எடுத்துச் சென்றார். அவன் வாழ்க்கை அசைக்க முடியாத விசுவாசத்திற்கும் தேவனுக்கு முழுமையான கீழ்ப்படிதலுக்கும் எடுத்துக்காட்டு. அடுத்து மோசே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்து சங்கு கடலை பிளந்த மனிதர். சீனாய் மலையில் தேவன் தம் முகத்தை பார்க்க முடியாததால் தம் பின்பகுதியை தான் காட்டினார். அவரது அதிசயங்கள் தேவன் எப்போதும் அவருடன் இருப்பதை வெளிப்படுத்தினார். இறுதியாக எனோக்கு மரணத்தை சந்திக்காமல் நேராக தேவனால் பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டவர். பண்டைய எழுத்துகள்